ஓகேன்பா. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வயலுக்கு கல் கட்டணும்ல, அதுதான் இன்றைக்கி ஜேசிபியில் மண் நினைக்க போகிறோம். அதை தான் பார்க்க போகிறோம். வேண்டி இங்கே ஒரு ஆள் வேறு ரெடி ஆகிட்டு இருக்குது அதை வரத்துக்கு. ஜேசிபியில் உட்காந்துக்கிட்டே நடந்து வரையா சாமி? எங்கே நிற்கிற? ஓஹோ, சித்தப்பா கூப்பிட்டு போகலாம். சித்தப்பா போகலான்னு போய் கூப்பிட்டு போகலாம். போய் வண்டியில் இருக்க சாமி. அந்த பக்கம் போ. கதவு திறப்பே நீ. நீ எடுத்துட்டு வந்துடுறியா? பள்ளிக்கூடம் அப்புறம் ஷோக் ஆயிரும். நேற்றே தள்ள வேண்டியது ப்ரோ. நேற்று ஜேசிபி வெளியில் வேலைக்கு போனதுனால நேற்று தள்ள முடியல. அதனால் எல்லாம் பிடிச்சிக்க சாமி. வண்டிக்கெல்லாம் டிராக்டர்லாம் எதுவும் வேலை இல்லை ப்ரோ. கட்டுறப்பார் ஒன்று தான் போயிருக்குது. மீதி வண்டியெல்லாம் சும்மா தான் நிற்கிது. அதுதான் இங்கே ரெண்டு நிற்கிது, அங்கே ரெண்டு நிற்கிது. இதெல்லாம் நம்மளதில் இதெல்லாம் எங்கள் பெரியப்பா ஓட்டுது. அவங்களுக்கு இந்த பங்கு வந்ததுனால இதில் ஒரு கல்லுக்கு இதெல்லாம் பேத்திருக்கிறாங்க. 3 தென்னை மரம் அடிக்கிட்டு போச்சு, அதெல்லாம் பிடிக்கிட்டாங்க. நமக்கு அந்த பக்கம்தான். ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் இடத்த காலி பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகணும் ப்ரோ. அதே மாதிரி அவங்களும் இந்த பக்கம் வந்துடணும். தண்ணி லோட்டு நிற்கிது பாரு, தண்ணி பிடிக்கணும். எனக்கு கல்லுக்கட்டுக்கு தண்ணி விடணும்ல, அதனால் தண்ணி பிடிக்கணும். அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். 3 நாளாக அதுதான் ஓசு டெய்லர் எடுத்தாந்து தண்ணி பிடிச்சிட்டு வரும். இங்கிருந்து அனுப்பிட்டு போயிடலாம். இங்கிருந்து அழைச்சிட்டு போயிடலாம். கல்லுக்கிட்டு காலையில் மண் நினைக்கணுங்கிறாங்க ப்ரோ. மண் நினச்சா தான் கல்லுக்கிட்டு கட்டுறதுக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் ஊருப்பட்ட காசு ப்ரோ. இப்படி தள்ளா போவாதா? தள்ளா போவாதா?
வந்து இன்னும் ஒரு படி கல்லுட்டு வைக்கணும் ப்ரோ. இதே மாதிரி அங்கே தலை வரலும் கொண்டு போகணும். அப்படியே இதில் ஒரு குழி ஒன்று போட்டு விட்டு போ, நோண்டி விட்டு போ. அது வந்து சேர் குழப்பத்துக்கு சேர் குழப்பி அதில் விடுவாங்க. நல்லா வேலை செஞ்சுருக்கிறாங்க. இது வந்து எங்கள் ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, சதுர கணக்கு. சதுரம்னா எப்படின்னா 100 அடி நீளம், 100 அடி அகலம், 1 அடி உயரம், 100 சதுரத்துக்கு 3500 ரூபா இங்கே எங்கள் ஏரியாவில் வாங்குகிறாங்க. இது எப்படி கணக்கு போடுறாங்கன்னா 100 அடி நீளம், 1 அடி அகலம், அப்புறம் 1 அடி உயரம், 3500 ரூபா. இது பார்க்குறதுக்கு கல்லுக்கட்டு கட்டுறதுக்கே கிட்டத்தட்ட எவ்வளோ ஆகுதுன்னா ஒரு 70 ரூபா இருக்க மாட்டேது. இதெல்லாம் கல்லே 50,000 வாங்கி கொடுக்குறோம். இதே கல் 10,000 தான். அதாவது எம் ஸ்டாண்ட் 2 யூனிட் வாங்கியிருக்குது. கையை வச்சு தான் நான் ஒரு 10,000 15,000 முடிச்சிடலாம் அப்படின்னு நாங்கள் ஒரு கணக்கு போட்டால் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருக்கு. இதுக்கு அவங்க கல் பொறி வைக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. மீதி எல்லாம் ஆளுங்களுடைய வேலையாக தான். வேட்டு இது இது மாதிரி விதத்தில் மண்ணை வேறு நோண்டி விட சொல்லிக்கிறாங்க. ஏன்னா சேறு குழப்பறதுக்கு மண் வேணும்னு கட்டிக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா கூட பரவாயில்ல. மழையே இல்லை ப்ரோ. அது என்ன பண்ணோம்? அதில் 4 வருஷமாக 5 வருஷமாக குறையா கறந்த காடு. இல்லைன்னா கூட பரவாயில்ல. கல்லுட்டு ஏதோ கொடுத்த காசு கட்டிருக்குறாங்களா நேராக என்னென்னு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. அதுங்காட்டி என் மாவும் வேறு இறங்கி வரலாம்.
ஏச்சாமி இறங்கிட்டா பார்க்கலான்னு வந்தியா? சுத்தமாக நல்லா வேலை செய்கிறானா இல்லையான்னு பாரு. இந்த கல்லுக்கட்டுக்கு வந்து இன்னொரு 1/2 அடி ஏற்றினா தான் ப்ரோ மட்டை வரும். மண் இல்லாதனால அந்த புளி வெட்டி எடுக்கிறது. அதே மாதிரி அங்கே வரலும் மண் நினைக்கணும். இது இன்னொரு வரி வைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப மட்டமாக இருக்குது. இன்னொரு வரி வச்சுட்டா பெஸ்ட்டு. இது எதுக்கு இது எதுக்கு நாங்கள் இது மாதிரி ரெட்டை வரி போடுறோம், ஒத்த வரியாக போட்டால் போதும்னு ஒரு நண்பர் சொல்லுவீங்க. காம்பவுண்ட் சுவர் போடுறதுனா நாளைக்கு போட்டுக்கலாம், எதுக்கு வேணாலும் இருந்து போயிடும். எப்படியும் ஒட்டி தான் வீடு கட்ட போகிறோம், அதனால் காம்பவுண்ட் சுவர் போடணும். ஸோ அதனால் கல்லுக்கிட்டு போடுறது தானே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் ரெட்டை வரியாக போடுறது, செலவு பண்ணுறதே பண்ணுறோம் அப்படின்ட்டு போடுறோம் ப்ரோ. பார்த்தா நீ கல் உகறது போடலாம். அப்படி முன்னாடிலாம் கல் கருது, இந்த கல்லெல்லாம் போயிடும். இதுக்கு இந்த ஜேசிபி வேலை, டிராக்டர் வேலைலாம் முடிஞ்ச அளவுக்கு நாங்களே செஞ்சுட்டோம். அதுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா இன்னும் வந்து எல்லாத்துக்கும் வேண்டியை விட்டு செஞ்சோம்னா இன்னும் எவ்வளோ ஆகும்னு நினச்சி பாருங்க. இன்னும் வீடு கட்டி இந்த இடத்துல வந்து குடியாரங்காட்டியும் ஒரு வாட்டி 1000 ரூபா ப்ரோ. இப்படி கொத்தி விட்டு அதில் தண்ணி விட்டா ஊற விட்டு குழம்பு கரைச்சி விடுவாங்க. இந்த பக்கம் உயரமாக இருக்குது, அந்த பக்கம் மட்டமாக இருக்குது. அந்த வாட்டி சொல்லணும். ஓகேன்பா. தூர இந்த இதுக்கு மண் அணைக்கிறதுக்கு இல்லாத கல் கிடக்குது. அந்த கல்லை வந்து பொட்டியில் அள்ளி போட்டு அந்தான கூட கொட்டணும். நம்ம போய் ட்ரக் எடுத்துகிட்டு வருவோம். ஏசாமி கல் அள்ளி போடணும். சீட்டி வேற இவனுங்க எல்லாம் கிட்ட தள்ளி வச்சுக்கிறானுங்க. பழமாப்பிள்ள
உட்காந்து பாரு, அதுக்கு வைக்கணும் பாருங்களேன். காட்டு மட்டமாக வச்சுருக்கிறீங்க. அது மண்ணை அணைச்சிக்கிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ட்டான். ஆனால் சிமெண்ட் இன்னைக்கு எத்தனை மூட்டை எடுத்தாட்டோம்? ஒரு 5 மூட்டை எடுத்தா நீ பிடிச்சி பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் ஆள் சேர்த்து. சரி. அப்போ எம்சார் சொன்னீங்களா இல்லையா? கொலவழிக்கு சொல்லுவேன். அதுக்கு சேத்துக்கு தண்ணி ஒன்றுமில்லப்பா. தண்ணி இருக்குது. இருக்கிறியா? நான் அப்படியே அதை ரிவர்ஸ் விட்றேன். அப்படியே தண்ணி திறந்து விட்றீங்களா? திறந்து விடுங்க, நல்லா ஊறட்டும். இன்னும் திறந்து விட்றதா? இன்னும் திறந்து விட்றதா? அது ஊறவும் குடிக்கவும் சரியாக இருக்குமா? அந்த அளவுக்கு கிளம்பிருச்சுன்னா ரொம்ப போயிடும். எங்கே வேலை செஞ்சாலும் இது மாதிரி தான் கரைச்சி விட்ற வேலை தான். அங்கேயே ஏறாக்குள்ள நல்லா ஊறிக்கிச்சுன்னா பாரு போகிறதுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்காங்களேன். குழம்பு கலக்கி அதில் ஊற்றுவாங்க. நான் அப்புறம் வீடியோவில் காட்டுறேன் பாரு. தண்ணியே உள்ளே அலம்புறது பாருங்க. வண்டி என்ன ஆட்டம் ஆகுது சரிதா? வண்டி ஆடுது. எனக்கு முன்னாடி ஓடுறான். சரிட்டனே. ஏன் இவ்வளோ லேட்டு? லைட் ஏதாவது கொஞ்சிட்டு வரது லேட் ஆயிடுச்சா? வச்சு அப்படியே இதில் குழி போட்டுவிடு, குழம்பு கரைச்சி ஊற்றுறது. அது மாதிரி போட்டே இல்லை, பக்கம் பக்கமாக குழியை போட்டுவிடு. இந்த அது வரணும், குழியை போட்டுவிடு. ஆஹா இல்லை குழி போட சொல்லுவாங்க. இந்த மண்ணை கரைச்சி விட்டா குழம்பு ஊற்றினா பிடிங்கிட்டு போயிடணும். கரைச்சி விட சொல்லுவாங்க. அண்ணன் தான் போடுவாங்க, அலையில் தான் போடுவாங்க. அந்த பக்கம்லாம் பண்ணி வச்சு நீ குழி போட்டுட்டு கல் தான், அது கல் கொட்டணும். இந்த இதுக்கு கல் அள்ளி கொட்டணும். யார் அரியா கூப்பிட்டான் தெரியல. எவ்வளோ நேரமா? 1 மணி நேரத்து கணக்குன்னு சொல்லிவிடு. குழம்பு ஊற்றினா நம்பிக்கை மட்டும். காலேஜ் போகிறீங்களா? இதே தான் வேலை தம்பி. இப்போ தான் ஸ்கூல் முடிச்சிருக்கிறியா? போலி என்னக்கிட்டியா? கஷ்டப்படணும். ஓகேண்டா. இது மாதிரி குழம்பா குறைச்சி ஊற்றிட்டோம்னா இதுக்கு மேலே கலையில் போட்டு அப்படியே
இழுத்து விட்டு வந்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது, கல்லுக்கிட்ட வேலை. அப்படியே உள்ளே இறங்குது போகிறேன். தெரியுது உங்களுக்கு, வீடியோவில் தெரியுதான்னு தெரில. போட்டு இதுக்கு மேலே மட்டமாக கலவி போட்டு இழுத்து விட்ருவாங்க. இழுத்து விட்டால் வேலை முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் இப்போ அணைச்சிட்டு போகிறாங்க. இந்த பைப் எதுக்கு வச்சுக்கிறோம்னா, ஒரு வேலி போடுறதுன்னா உள்ளே ஏதாச்சும் ஆங்கில் பைப்பு சொருவி மேலே ஏதாச்சும் இழுத்து கட்டிக்கலாம்ல, அதுக்கு தான் போடுறதே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியாச்சு. இந்த எலி பெருக்கானுக்கொசரம் நல்ல பாந்து அரைச்சிக்கிட்டே வந்தாச்சு. கல்லுக்கிட்ட வேலை நீரோட முடிச்சிடுவான்னு நினைக்கிறேன். அடுத்த வேலை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமோ தெரில. அதுக்கு மேலே எல்லாம் மண்ணை கொட்டி காட்டை நிறவி ரெடி பண்ண வேண்டியதான் ப்ரோ. பூச்சி வர நடந்து கொண்டு இருக்கிறது. எப்படி என் கையில் எப்படி இருக்கா? எனக்கு தான் வேலை ஆச்சு. ஆளு தான் இருக்கிறான். உடம்பு வச்சு என்ன பண்ண போறான்? உடம்பா அவன் தான் வைக்கிறான். அந்த கண்ணு விரல் வலிக்குது. சுப்பா இது சித்ரா சும்மா ஏமாத்துற சாமி. ஓ 4 காரம் காட்டு. ஓகே, நம்ம டேங்க் தண்ணி காலி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம்னா ஒரு தண்ணி எடுத்துடணும். அதை கிணத்துலேயே பிடிச்சிட்டு போயிடலாம்ல. காட்டுக்கு தானே, இதே வீட்டுக்காக இருந்தால் பயன்படுத்தக்கூடாது. காட்டுக்குங்கிறதுனால இந்த தண்ணியை பிடிச்சிட்டு போயிடலான்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைப் பிடிங்கி விட்டு இந்த பைப் சொருவணும். ஓகே, நம்ம சொறி விட்டாச்சு. அவ்வளோதான். பிடிங்கிட்டு போயிருந்தா என்னன்னு தெரில. பார்ப்போம். புக்குன்னு பிடுங்குமா? பிடுங்கலையே, இது வரலாம் பிடுங்கலை. ஒரு இடத்துல சிறன்னு அடிக்குது. ஏட்டோல அடைச்சிடலாம். ஓகேன்பா, ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் தண்ணி ஏறத்துக்கு. ஏறிட்டோம். அங்கே வேறு தண்ணி வேறு சிறன்னு அடிக்குது. ஒரு துணி ஒன்று மேலே போட்டால் பரவாயில்ல, போய் போடும். இதுக்கு ஒரு துணி வச்சுட்டு போட்டேன், துணியே காணோம். அன்றைக்கி எங்கே எடுத்து எரிஞ்சானே தெரியலையே. துணி ஒன்று எடுத்து கட்டினேன். எங்கடா துணி? துணியில் நம்ம ஒரு கல்லனாச்சு வைப்போம். எப்படி நம்மளாம் அப்போவே மூளைக்காரரு. ஓகேன்பா, கரெக்டாக எண்ணி 10 நிமிஷத்தில் கிணத்து தண்ணி லோட் ஆயிரும். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் லோட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகேன்பா, 5 நிமிஷமாக தண்ணி ஏறிக்கிட்டு இருக்குது. சரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 5 HP மோட்டரு சுனகுணா மோட்டரில் ஏறி அந்த 7000 லிட்டர் டேங்க் இன்னும் ஃபுல்லாகலன்னா பார்த்துக்காங்க. கிட்டத்தட்ட வந்திருக்கணும். ஆக மொத்தம் இன்னும் 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நம்பிக்கும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்பிக்கிச்சுன்னா தடாப்புடான்னு அங்கே கீழே ஓவர்ஃப்ளோவில் ஆகி ஊற்றும். அதை அடைச்சிட்டு ஒடியாந்துங்க மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு போய் அங்கே கேட்டோவில் ஆஃப் பண்ணலாம். ரிட்டன் தண்ணி எல்லாம் உள்ளே போயிடும். 2 பேர் இருந்தால் எல்லாம் டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். நான் ஒண்டி இருக்கிறதுனால எல்லாம் ஓடி தான் பண்ணி ஆகணும். நம்பிடுச்சு. நான் கணக்கு போட்டது சரியாக போச்சு. இதை அடைச்சிட்டு இப்போ ஓடி தண்ணியை ஆஃப் பண்ணணும். தண்ணி ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஏறிட்டோம். மேலே ஓவர்ஃப்ளோ டேங்கில் வரும்போது போனோம்னா அடைச்சோம்னா சரியாக போயிடும் ப்ரோ.
வந்துருச்சு. ஓகே, எல்லா டைம் அடிக்காது. ஓகே, வேலை முடிஞ்சது. இப்போ ஓசை பிடிங்கி விட்டுறேன் தான். ஏர் ஓவராக இழுக்கும் தண்ணி இருக்கும். தண்ணிங்கிறதுனால ஓசு ரொம்ப டைட்டாக இருக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ எங்கே கேட்குறாங்களோ அங்கே கொண்டு நிறுத்திட்டு வந்துட்டேன். தண்ணி வேலை முடிஞ்சது. ஒரு டேங்க் நெஞ்சு ஒரு டேங்கு ஏறுறதுக்கு சரியாக 10 நிமிடங்கள் எடுத்து குளிக்கிறது. தண்ணி கொண்டு போய் நிறுத்திட்டா அப்புறமேட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக லோடு, ஃபுல் லோடு தண்ணி. ஏழாயிரம் தண்ணி பக்கறதுக்கு அப்படி தான் ரெஸ்ட்டுங்கிற மாதிரி தண்ணி. என்ன வெயிட்டு வண்டியே சீண்டு விடுதுன்னா பார்த்துக்காங்க. இவ்வளோ வேண்டாம், நம்ம அப்படி போய் ஓரமாக போய் வந்துடும். இறங்கி போச்சுன்னா என்ன பண்ணுறது, ஈரமாகுது. எறும்பொட்டி வந்ததுக்கே இவ்வளோ இறங்கி தண்ணி. இறங்கி போச்சுன்னா தண்ணியை பிடிங்கி விட்டு தான் போகணும். தொட்டிக்கு தண்ணி எடுத்து தண்ணியை பாய்ச்சிட்டான். அப்புறம் கொஞ்சம் காயிட்டோம், நாளைக்கு கூட விட்டுக்கலாம். தண்ணி எடுத்துட்டு போயிட்டா அவங்க எடுத்து வச்சுக்காங்க. ஓகேன்பா, தண்ணி கொண்டாந்து நேரத்தின வேலை முடிஞ்சுது. இப்போ கரெக்டாக எங்களுக்கு மேட்டுக்காடு மழை பெஞ்சால் தான் வேலை. அதுங்காட்டி இந்த கல்லுக்கிட்டு வேலை இன்னும் 2 நாள் முடிச்சிடுவாங்களா, இன்றைக்கே முடிச்சிடுவாங்களான்னு தெரில. இல்லை இன்னும் களவு கலைக்கு ஊற்றணும்னு வேலை கிடக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலை, பார்ப்போம். இதுக்கெல்லாம் மண் கொண்டாந்து கொட்டணும். என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லாம் பைப் வச்சு ப்ரோ. இது கல்லில் அப்படியே கல் ஊற்றணும். இது ஒரு கல்லுக்கிட்ட தான் வேலை முடிஞ்சுது. இது இந்த மட்டத்தில் தொட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே ஒரு வரி வைக்கணும். வேலையை முடிச்சுட்டோம், நீ பொழுதாங்காட்டி முடிச்சுட்டோம்னு நினைப்பேன். பார்ப்போம். பைப் அந்த மேல்வயலுக்கு வரும் இல்லைங்கண்ணா, மேல்வயலுக்கு பைப் வரும்ல. பைப் இருக்குதுண்ணா, என்ன 20 பீஸ் மேலக்குது. 2 லென்த்து 10 இன்ச்சு கட் பண்ணேன். 40-45 ஃபிட்டுக்கு மேலக்குது. பைப்பு நிறுத்தி வச்சா எதுக்கோ ஒன்று ஆகுங்கண்ணா. ஆ, தேவையே இல்லைனாலும் வச்சு மூடிப்பிடலாம். அந்த பிளான் தான். கலாய் எல்லாம் இங்கே எடுத்தாந்து நிறுத்தி உள்ள கலவி கொட்டி அப்படியே எதை வேணாலும் கட்டலாம். கொசுவால எதையோ ஒன்று இழுத்து கட்டலாம் பாருங்க. சேறு குலைக்கூடாது, அப்படியே மண் தள்ளணும்னா இது வந்து குழம்பு போய் சந்தை குண்டெல்லாம் ஏறாது. இதே ஒரு சில இடத்துல ஏறாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த எலி பெருக்கம் இந்த பக்கம் பாந்தாடிக்கெல்லாம் கலவை வச்சுக்காங்க. எலி பெருக்கம் பூரா மண்ணை தள்ளிக்கிட்டு இருக்கும். இனிமேல் பாருங்கள், இது காலத்துக்கும் கடந்து போயிடுறேங்க. எனக்கு என் நம்பிக்கை தலைக்கட்டுக்கே கல்லுக்கிட்டு வேலை வைக்கிறது. இதெல்லாம் தண்ணி விட்டால் தான் நல்லா செட் ஆகும். எப்படி
நடுவில் நம்ம ஓகே நண்பா, எம் ஸ்டாண்டு வந்துருச்சு. அன்றைக்கி 2 யூனிட் ஓட்டணும், காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி 2 யூனிட்டு. ப்ரோ நீங்கள் ட்ராக்டர்லேயே போய் பிடிச்சிட்டு வரலாம்ல எம் ஸ்டாண்டு? நீங்கள் 30 கிலோமீட்டர் ப்ரோ. கணக்கு போட்டு பார்த்தா டீசலே ஒரு டீசல் போயிடும். இது வந்து எம் ஸ்டாண்டு வந்து கொஞ்சம் விலை கம்மி, கொஞ்சம் பெருவெட்டு, அதனால் விலை கம்மி, தூரமாக போய் பிடிச்சிட்டு வரணும். ஸோ அதனால் மாமன் தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமனே 4 யூனிட் ஓட்டி விடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த எம் ஸ்டாண்டை வந்து ஒரே நேரத்தில் வந்து போட்ட சொல்லியாச்சு. அப்புறமேட்டு தேவைப்படுற இடத்துல அள்ளி கொட்டிக்கலாம், அதனால் ஒரே இடத்துல கொட்டுங்க அப்படின்னாச்சு. அவ்வளோதான், இந்த எம் ஸ்டாண்டோட போதுன்னு நினைக்கிறேன். இதே மீடியாவும் நாங்கள் அள்ளி ஏதாவது ஒரு பக்கம் குட்டாங்க தான் பண்ணி ஆகணும். ஒரு யூனிட்டு சரி ஓட்டுறதே ஓட்டுறோம், 2 யூனிட்டே ஓட்டுவோம். ஒரு யூனிட் ஓட்டினா வாடகை தான் ப்ரோ எகுறோம். அப்படியே நாட்டி விட்டுருண்ணா. அதே தேவைப்பட்டால் ஜேசிபியில் அடிக்கலாம். நிறையா இடத்துல இங்கே கொட்டி போட சொல்கிறாங்க, வேஸ்டேஜ் எவ்வளோ போகுது. ரேட் என்னன்னே தெரில ப்ரோ எம் ஸ்டாண்டு. ஆனால் கல் வந்து 4 யூனிட் டெப்பரில் 8000 ரூபாய்க்கு கொட்டணும். எம் ஸ்டாண்டு மாமங்கிட்ட காசும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, கொட்ட சொல்லி இருக்குது, அதனால் கொட்டிட்டு இருக்கிறாரு. ஒரே குட்டானா கொட்டிட்டா தேவைப்படுறப்ப அள்ளிக்கலாம் பாருங்க. ஒரே குட்டானா சொல்லிட்டோம். அதே பிச்சு பிச்சு கொட்டினா வேணுங்கிறப்ப அள்ளிக்கலாம். ஒரே குட்டானா கொட்டினா வேஸ்டேஜ் ஆகும். அவ்வளோதான், ஃபினிஷ். ஏன்னா டோர் கழு தொலைஞ்சிக்குமா? டோர் கழுக்குமா? இல்லை போமா, ரோட்டில் போகாமல் கழுடுமா? போட்டுக்கிட்டு போகிறீங்களா தான் கேட்டேன். ஏன் வம்பு போட்டுக்கிட்டா தொந்தரவில் எப்படி ஒன்றாலும் அடிச்சுட்டு போகலாம். அது வேணும் தான். அவ்வளோதான் காலி. டேய் இருக்கு சில்லறையாச்சும் 200 சரி ஓகேவா? எத்தனை ரூபா நீ வரல? சரி, கேமரா யூடியூப் சேனல் இருக்குது. அப்படியா? அது எவ்வளோ கேமரா? இது 40,000. ஓஹோ, வந்து எடுத்து போட்டுட்டு நாளைக்கு பார்த்தா உங்களை பார்க்கலாம். சைட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமாம், இது நாளைக்கு பாருங்கள், சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும். மாமனுக்கு தெரியுமா என்ன? அப்படியா? என்ன சேனல் தெரியல. அது நாட்டில் 3/4 பேர் அப்படி தானே இருக்கிறாங்க. நல்ல மருந்து, காப்பாற்ற முடியாத மருந்து. அது ஏன் உசுரை வச்சுட்டு இருந்தால் தானே காப்பாற்ற தோணுது. இப்படியே போய் ரோட்டில் இருக்கான். ஓகேன்பா, ஒரு வேலையாக கொட்டிட்டு கிளம்பிட்டாங்க. வேலை முடிஞ்சது. எம் ஸ்டாண்டு மழை மாதிரி குமிச்சு வச்சுட்டாங்க.
அவ்வளோதான், இனிமேல் வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஓகேண்ணா, கல் வந்துருக்குது, 3 லாரியில் கல் வந்துருக்குது. 2 நடம் ஒரே கொட்டாமல் விட்டுருந்தோமா, ஒரு நடு இதை இவ்வளோ லோடோட கல் மட்டும் டயர் பிடிங்கி இருந்துச்சு. போதும் அப்படியே போக சொல்ல. போதுண்ணா, அப்படியே நாட்டி விடணும். போதுண்ணா, 2 நடம் கொட்டணும்டா. இங்கே கொட்டினா இங்கே வந்துடும்டா. பார்க்குறதுக்கு தான் அப்படி இது. கல் எவ்வளோ கல் வருதுல்ல, 4 யூனிட் இல்லை. இந்த வண்டியில் பாருங்க, நைட்டு டைட் வச்சு விட்டாங்களாம். என்ன கூத்து ஆகி போச்சு பாருங்க, 5 போல்ட்டு கல் டோல்ட்டு போச்சு. நல்ல வேலை, இதில் நேரம் நல்ல நேரமாக இருக்கும் போது எதுவும் மிஸ் ஆகலை. வண்டி லோடு வந்து சேர்ந்துருச்சு. வண்டி மிக தெரிக்குது ப்ரோ. ஏதோ வண்டி ஓனர் இன்னைக்கு ஏதோ எந்த முகத்தில் முடிச்சாப்லே தெரில, பாவம் தப்பிச்சுக்கிச்சு. தூக்கிடும். ஒரு டிப்பர் வந்து 4 யூனிட் கல். இப்போ கொட்டி வச்சிட்டோம்னா நாளைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆயிரும்ல. கல் வைக்கிற டிமாண்டுக்கு கல் எங்கேயுமே கிடைக்கல, ஊருக்கு ரேட்டு. எங்கள் ஏரியாவுக்கு வந்து கல் வந்து 9,000 ரூபா ரேஞ்சுக்கு கொட்டுறாங்க ப்ரோ. நம்ம ட்ராக்டரில் கூட ஓட்டலாம், ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை. எட்ட போய் கல் அடிச்சுன்னா 3 மேலே வந்து அடிக்கிட்டு டனார்னு. சவுண்டு பாருங்க, ஜல்லி அதிகமாக இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு கொட்டினோடு இதை வந்து திருங்கல். நான் ஆட சொல்லுங்க, கல் இருக்குது. கல் இருக்குது. அவ்வளோதான். இறங்குறது பாருங்க, நம்ம ட்ரேக்டர் மாதிரி 3 மடங்கு வேகமாக இறங்குறது. கல்லும் இறங்குச்சு.
வட்டமே என்ன செய்யுதுன்னு கேட்டுருக்கு ப்ரோ. 3 வண்டியும் கொட்டிட்டு பாரு நிற்கிது. கல்லுக்கிட்டு வேறு எவ்வளோ மண் நடக்கு ஒரு வேலை. இதுதான் மட்டம் ப்ரோ. இதுக்கு மேலே அப்படியே காங்கிரீட் வச்சுட்டா வேலை முடிச்சு. பெருங்கல்லாம் இருக்கும். இப்போதைக்கு அழகாக வச்சுட்டாங்க. பெருங்கல்லாம் இருந்தால் இப்போ வைக்க முடியாதில்ல. ஏன்னா இன்னும் ஸ்கூல் முடியல உனக்கு? எக்ஸாம் என்னைக்கு? ம், எக்ஸாம் எழுதுன வாட்டி எதுக்கடா ஸ்பெஷல் கிளாஸு? நான் வரமாட்டேன்டான்னு சொல்லக்கூடாது. ம், டிசி வேறு இங்கே திட்டினதுக்கு நான் காலேஜ் போக நின்றுக்கிட்டேங்கிறாப்புல. நீ எல்லாம் படிப்பே வேணாண்டான்னு தூக்கி எஞ்சிட்டு வந்துருக்கணும். என்னதோடைய முட்டை ஏண்டா முட்டை அடிக்கிற வேலையே கஷ்டம்னா இந்த வேலையா? அப்புறம் வந்துட்டீங்கன்னா நீ சொன்னது தான் நடக்கும். முட்டை அடிக்க போட்டுருவாங்க. உங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 800 ரூபா ஆளு மிச்சம்னு நினச்சிக்குவாப்புல. அப்புறம் ஒரு வேலை கற்றுக்கிட்டா போலாமா? சொல்லி பாய். பாய் பாய். ஓகேங்களா, ஒரு வழியா இன்னைக்கு வேலை முடிஞ்சு விட்டது. இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குது. அநேகமாக திங்கக்கிழமை வேலையை முடிச்சிடுவாங்க. நாளைக்கு லீவு. திங்கக்கிழமை வேலையை முடிச்சிடுவாங்க நண்பா. நல்லா ஓரளவுக்கு பெயிண்டிங் பண்ணிட்டாங்க. மேலே கலையை போட்டு இழுத்து விட்டா வேலை ஃபினிஷிங். ஓகேன்பா, அவ்வளோதான். நல்லா வேலையை முடிக்க போகிறாங்க. இனிமேல் திங்கக்கிழமை தான் வந்து வேலையை செய்வாங்களாம். நாளைக்கு லீவு போட்டு. ஓகேன்பா, திங்கக்கிழமை எப்படி ஃபினிஷிங் பண்ணுறான்னு காட்டுறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுவேன். கட்டணும்பா. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய். டேக்கர் மிஷோல். பாய். என் பாய் சொல்கிறேன். பாய். பேர் என்ன சாமி? ருத்ரன்.